கடவுள் எங்கேயும் இருக்காரு, எதுலயும் இருக்காரு, நமக்குள்ளயும் இருக்காரு அப்படின்னு எல்லாருமே நம்புறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்றோம்? ஏதாவது ஒரு கோவிலுக்குள்ள போயி, ஏதாவது ஒரு சிலைய தொட்டு கும்பிடணும். இல்லன்னா அதுக்கு மாலை போடணும். இல்ல அதுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம கையெடுத்து கும்பிட்டு நம்ம வணங்கணும். அப்படி வணங்குனோம்னா தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த பிலீஃப் எதனால வந்துச்சு? நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலை, இந்த கல்லு, கடவுளாக சில பேரால கும்பிடப்படுது. சில கற்கள் இந்த மாரி ஏதாவது ஒரு வடிவத்த கொண்டதா இருக்கும். நாம பார்க்கக்கூடிய கற்கள், ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு வடிவமா இருக்கும். அதுல இது மாரி 2 கற்கள எடுத்து வச்சு, இது ஒரு பாம்பு உருவத்த போல இருக்கிறதுனால, இதுக்கு ஒரு மாலைய போட்டு, இதுக்கு அபிஷேகம் பண்ணி மக்கள் வழிபட்டு வர்றாங்க. இந்த மரத்த பாருங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரத்துல ஒரு துணிய கட்டி, இதையும் கடவுள்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த சிலை. இது ஒரு யானையின் சிலை. இந்த சிலைக்கு இவங்க பூஜை பண்ணி, இதையும் கும்பிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கைய நான் குலைக்க விரும்பல. ஆனா, எல்லா பாவங்களையும், எல்லா தவறுகளையும் இந்த உலகத்துல செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி சிலைகள தொட்டு நீங்க கும்பிட்டா, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிருமா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன? ஃபர்ஸ்ட்டு எந்த பாவமும் செய்யாம, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம வாழ கத்துக்கணும். அப்படி வாழ்ந்துட்டா, இந்த மாரி சிலைகளையோ, எந்த கடவுளையுமே நாம கும்பிட அவசியமே இல்ல. அப்படி கும்பிடவே இல்ல அப்படின்னாலும், நாம நினைக்கிற விஷயங்கள் நடந்தே தீரும். கடவுள் நம்மளுடைய இருதயத்த பார்க்குறாரே தவிர, நாம சிலைய தொட்டு கும்பிடுறோமா இல்லையா அப்படின்றது பார்க்குறது கிடையாது. அத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.